தூக்கு போட்டு சத்துருக்கானே. அண்ணம்மா தளராம நங்கு நங்கு நடந்து வா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னோட வீடியோ தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோன்னு உங்களுக்கே தெரியும். பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் டிக்கெட்டா பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு அங்கே தான் இருக்கும். ஸோ உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு, என்னென்ன ரைட்ஸு, என்னென்ன ஃபன் ரைட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இழுத்துட்டு போகாதுடி, தூரமாக நடந்து போகணும். ஸோ பிளாக் தண்டர்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஹாய், ஆக்சுவலாக காந்தலூர் போகலான் தான் பிளானு. அப்படியே மாறி பிளாக் தண்டர் போயிட்டோம். பட்ஜெட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிளாக் தண்டர் வந்து என்ஜாய் பண்ணலாம். டேஸ் கம்மி, என்னது பட்ஜெட்டை விட டேஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட். ஆமாம், கரெக்ட். ரொம்ப தூரமாக நடந்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து பிளாக் தண்டருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போகலாம். ஆளுக்கு எவ்வளோன்னு தெரியல. ஆமாம், 150 வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 800 இருந்துச்சு. 750 ரூபா 800 இருந்துச்சு. இப்போ வந்து 990 ஆமாம். அதுவும் ஐடி கார்டு காமிச்சா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஆமாம். ஸோ இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. நேபாளி நிக்கி மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போனோம். ஸோ வீக் டேஸ்லேயே வந்து ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு. நிறையா டிபெட்டியன்ஸ் வந்திருந்தாங்க. நான் நேபாளியன்ஸ்ன்னு நினச்சேன், பார்த்தா டிபெட்டியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. உள்ளே வந்து எந்த ஃபுட்டுமே அலௌடு இல்லை, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கூட அலௌடு இல்லை. ஸோ நாங்கள் பஸ்ஸில் போகும்போது ஜிம் ஜாம் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால உள்ளே வெளியே வச்சு சாப்பிட்டோம். என்னதான் ஃபேமிலியோடு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதே ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். பொண்ணுங்க அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ரொம்பவே ரேர் தான். ஒன் டே ட்ரிப் மாதிரி நாங்கள் பிளாக் தண்டர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் ஃபேமிலியோட ஒரு தடவை போயிருக்கேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது செம ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோம். உள்ளே போனோடனே நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. எங்களை மாதிரியே நிறையா கேர்ள் கேங்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ உள்ளே எல்லாம் செக் பண்ணி என்ட்ரி ஆகிட்டு போயிட்டோம். போனோடனே 2 ஜோக்கர் வந்து இருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி பொம்மைங்க அண்ட் அதுக்குள்ளே ஃபுல்லாகவே ட்ரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பிளாக் தண்டருக்குள்ளே மெயின்டெனன்ஸ்க்கும் ஆள் வச்சு செம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு லாக்கர் வந்து கொடுத்துருவாங்க. லாக்கர் சாவி கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் 200 ருபீஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ 100 ருபீஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த சாவியை கொடுக்கும்போது உள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், அப்புறம் டாய்லெட்ஸ், அந்த மாதிரி தனித்தனியாக மென்ஸ்க்கு தனியாக விமென்ஸ்க்கு தனியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது கோஸ்ட் ஹவுஸ் தான், பேய் வீடு. ஸோ நிறைய பேய் எல்லாம் உள்ளே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே யாருமே ஆளுங்க இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து போனோம். என்னதான் இருந்தாலும் இருட்டாக இருந்தால் பேயை பார்த்து பயந்து தானே ஆகணுங்கிற மாதிரி நாங்கள் போய் உள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வெளியில் வந்தவங்க எல்லாமே கத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஹாய், அம்மா நாயில கை வராத. ஐயோ பேயா இருக்குது. இங்க தூக்கு போட்டு சத்துருக்கானே. நெக்ஸ்ட் வந்து ஜுராசிக் பார்க் தான்.
அவ்வளோதான். உள்ளே வந்து ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க அக்வாரியம் மாதிரி. ஆனால் அவ்வளோக்கா மெயின்டைன் பண்ணல, ஓரளவுக்கு ஃபிஷ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கே இருந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா 3D ஷோ ஒன்று போயிருந்தோம். செமையாக இருந்துச்சு அது. 3D கண்ணாடி கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஸோ 5 minutes ஷோ தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நம்மளே வந்து ஏதோ அதில் ரைடு போகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கே தான் இருக்கியா? ஜி சொல்லு. ஓஹோ, வெளியே இங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. போலாமா? இது வரலைங்கிறா. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டோரோ தான் போகிறோம். மேடம் நீங்கள் எப்படி போகிறீங்க மேடம்? அந்த எல்லோக்கு இங்கே பாருங்க. அங்கே பாரு, அங்கே ஒரு ரைடு. ரைட்ஸ் எல்லாம் விளையாடும் போதே செமையாக பசிச்சிருச்சு. ஸோ மேகி வாங்கி சாப்பிட்டோம். குத்தும் மேகி சாப்பிடு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டேஷிங் கார் தான் போனோம். ஸோ வெயிட் பண்ணி தான் போனோம் ரொம்ப நேரமாக. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் மேலே போய் இடிச்சு விளையாடுறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பின் கேம் தான் இருக்கிறதுலே. இந்த கேம் தான் செம்மையாக இருந்துச்சாமா. நான் வந்து உள்ளே போய் சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எந்த சப்போர்ட்டுமே இல்லை பிடிக்கிறதுக்கு. ஒருவேளை நான் விழுந்துடணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் வெளியே வந்து அங்கே இருக்க கேமராவில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே பறந்துட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வாட்டர் கேம்ஸ் தான் ட்ரை பண்ணோம். நாங்கள் போன டைம் வந்து வேவ் பூலில் வேவ் போட்டிருந்தாங்க. அதாவது கடலில் வர அலை மாதிரியே ஃபேக்கான அலை வந்து வரும். அது வந்து டைமிங்க்கு தான் விடுவாங்க. ஸோ அந்தந்த டைமுக்கு தான் நம்ம போக முடியும். அப்போ வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருந்தனால நாங்கள் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு, ஃபன்னாக. கேர்ள்ஸுக்கு இந்த சைடு, பாய்ஸுக்கு அந்த சைடு நடுவில் ஒரு ரோப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எல்லைக்கு போய் அங்கே ஒரு ரோப் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் லாஸ்ட்டில் போய் நாங்கள் நின்றுட்டோம். ஒவ்வொரு ஆளை வரும்போதும் ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்தது. செம ஃபன்னாக இருந்துச்சு. அங்கே மட்டும் இல்லாமல் 2 பொம்மை அங்கே இருந்துச்சு. அந்த 2 பொம்மை வாயிலேருந்தும் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து மண்டையில் அடிச்சிட்டு இருந்துச்சு. வேவ் பூல் முடிச்சதுக்கப்புறமா செமையாக பசிச்சிருச்சு. ஸோ அங்கே சாரல் ரெஸ்டாரண்ட்டில் போய் தயிர் சாப்பாடு, வெஜ் பிரியாணி, பரோட்டான்னு சாப்பிட்டு மறுபடியும் ஒரு வாட்டர் கேம் போயிட்டோம். இது வந்து லேடிஸும் கிட்ஸும் மட்டும்தான் அலவுடு. ஸோ அதுலேயும் ஜாலியாக மவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து சறுக்கிட்டு வந்து விழுகிற மாதிரி. 1 2 3 வாங்க.
இந்த ரைடு தான் இப்போ போக போகிறோம். இந்த ரைடு செம த்ரில்லாக இருந்துச்சு. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைடு வந்து ட்ரை பண்ணேன். நான்லாம் வந்து இந்த மாதிரி ரைடெலாம் போகிறது ரொம்பவே பயந்துக்குவேன். ஆனால் என்னையும் வந்து போக வச்சுட்டாங்க. ஸோ நான் தான் வந்து சரிக்கு வந்துட்டுருக்கேன். வந்து டொம்முன்னு விழுந்தேன். ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு செம ஃபன்னாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் லக்கி ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். இது வந்து ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ஃபேக்கான ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இதுவும் வந்து டைமிங்க்கு தான் விடுவாங்க. நாங்கள் வந்து 2 o'clock அந்த மாதிரி போனோம். ஃபால்ஸுக்கு கீழே தான் போயிருந்தோம். ஸோ ராக்கு, ஃபேக்கான ராக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே செட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து செம கூலிங்காக நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டான்ஸிங் போலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து மேலேருந்து ரெயின் வர மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி. இதுவும் வந்து பாய்ஸ்க்கு இந்த சைட், கேர்ள்ஸ்க்கு இந்த சைட் மாதிரி இருந்துச்சு. கேர்ள்ஸ், லேடிஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெயின் மாதிரிலாம் போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ செம்மையாக இருந்துச்சு. வேவ் பூல் முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் வேவ் பூலுக்கு வந்தோம். அந்த டைமிங்க்கு ஸோ 2:30க்கு வந்து போட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பூல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மறுபடியும் போனோம். நெக்ஸ்ட்டு வந்து இது சூப்பரான ஒரு ரைடு தான். ஸ்னேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்னேக் வாட்டர் ரைடு தான். அதில் வந்து பாம்பு மாதிரியே வளைவாக இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் தூக்கிட்டு போகிற அந்த இதை வச்சு போனோம். ஆனால் ஷூட் பண்ண முடியல. மேலே போகிறது மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன். கூட்டிட்டு போற ஏத்தத்துல இறக்கத்துலயும் போயிட்டே இருக்கியே. அண்ணம்மா தளராம நங்கு நங்கு நடந்து வா. இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த ரைடு வந்து போகிறதுக்கு செம பயமாக இருந்துச்சு. ஆனால் வர்ஷா வந்து செம ஃபன்னாக எல்லா கேமும் விளாண்டா. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஷோல்டர் கிட்ட கை வச்சு காலை வந்து கால் மேலே போட்டு மடக்கி தான் போகணுன்னு. ஸோ அதே மாதிரி அவள் போயிட்டா. ஆனால் நான் போகும்போது எனக்கு கையில் வந்து நான் கையை இப்படி விரித்து வச்சுட்டேன். அதனால் செமையாக அடிபட்டுருச்சு. ரொம்ப பயம் எனக்கு இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டனல் ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் போகணுன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பயம். ஸோ இந்த 4 பேர் போகிறது வந்து மட்டும் போகணும். அதுக்கப்புறமா லேசி பூலில் போய் ரொம்ப லேசியாக போயிட்டே இருந்துச்சு. மெதுவாக போயிட்டே இருந்துச்சு. அதை வச்சு கையை வச்சு நீந்தி போயிட்டே இருந்தோம். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வாங்க. இந்த வயசில் தான் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு கவர் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. 100 rupeesக்கு ஒரு கவர். அதை வந்து நம்ம ஃபோனுக்குள்ளே வச்சு நம்ம தண்ணிக்குள்ளேயே வீடியோ எடுத்துக்கலாம். அதில் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். கடைசியாக இந்த ரைடு போயிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதனால தான் வீடியோ வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அன்னிக்குள்ளேயே வச்சு கவரோடு எடுத்தனால இதோட வீடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.